Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து 2016ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2024ல நடந்த நீட் எக்ஸாம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை நாடு முழுக்க கிளப்பி விட்டுருக்கு. நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கு. அப்படி என்னதான் இந்த நீட் 2024ல நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு டைம்லைன் குயிக்கா இந்த வீடியோல பார்த்தறலாம். இப்போ நீட் 2024 எக்ஸாம் மே 5ஆம் தேதி நடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் முன்னதாகவே பேப்பர் லீக் ஆனதா நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே நமக்கு சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. சோ அத பார்த்தனா நமக்கு வந்து மே 4ஆம் தேதியே மே 5ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமோட பேப்பர் அந்த பர்టిక్యులர் சமூக வலைதளமான டெலகிராம்ல சில பேजेसல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான சில கைதுகளும் நடக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க 50 பேருக்கு நாங்க பேப்பரை லீக் பண்ணிருக்கோம் அப்படினோ அவங்க சொல்றாங்க. சோ தட் இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது? எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீட் பேப்பர் லீக் ஆனது ப்ரூஃபோட மாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மே 5ஆம் தேதி எக்ஸாம் அன்னைக்கும் நிறைய பிரச்சனை. என்ன அதுல மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन பேப்பர் தான் ஒரு நாள்ல இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடியில் 2 சென்டருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த क्वेश्चन பேப்பர் அதாவது இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்ட क्वेश्चन பேப்பர்ல இருந்து மாற்றான ஒரு क्वेश्चन பேப்பர் இஷ்யூ ஆயிருக்கு. அது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள் போராட்டமும் நடத்திக்கிட்டு வராங்க. தூத்துக்குடி அந்த 2 சென்டர்ல எக்ஸாம் எழுதிய மாணவர்கள். அதே அன்னைக்கு சில 6 சென்டர்ல என்டிஏ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 6 சென்டர்ல எழுதினா 1563 மாணவர்களுக்கு ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் மாறி கொடுத்ததனால அங்க எக்ஸாம் டிலேகா ஆரம்பிச்சது. அந்த டிலே ஆன டைம் எவ்வளவோ அந்த டைம்க்கு கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு என்டிஏ சொன்னாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமாவும் அதிருப்தியை ஏற்படுத்துற விஷயமாவும் தான் மே 5ஆம் தேதி நடந்த நீட் 2024 எக்ஸாம் நமக்கு இருந்தது. அதுக்கடுத்து நீட் பேப்பர் லீக் சம்பந்தமான கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பதியப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல அதற்கான வாதங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. மே 17 சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்தாங்க. என்ன வேர்டிக்ட் அப்படின்னா நீட் பேப்பர் லீக் சம்பந்தமான கேஸ் நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. இதற்கான விவாதங்கள் தொடரும், வாக்குவாதங்கள் தொடரும், விசாரணை தொடரும். ஆனா நீட் 2024க்கான ரிசல்ட்டை நிறுத்தி வைக்க முடியாது. என்டிஏ நீட் 2024 ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஜூன் 4 மே 17 இது ரெண்டுக்கு இடையில நமக்கு நீட்டுக்கான 2024 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதற்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ விட்டாங்க, சேலஞ்சிங் த ஆன்சர் கீ விட்டாங்க, சேலஞ்சிங் த OMR ஷீட் விட்டாங்க. அதற்கு ஒரு 3 நாட்கள் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் அவங்க வந்து அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ முடிஞ்சு ஃபைனல் ஆன்சர் கீ ஜூன் 4ஆம் தேதி விட்டாங்க. ஜூன் 14ஆம் தேதி நம்ம வந்து ரிசல்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ விட்ட அன்னைக்கே யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் இந்தியாவில் நமக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி காலையிலேருந்து பரபரப்பாக எல்லா நியூஸ் சேனலும் அதை வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை கட்சிகள் எத்தனை சீட்ஸ் வாங்கியிருக்காங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேலையில் நமக்கு அதே ஜூன் 4ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஜூன் 14ன்னு இருந்த ரிசல்ட் டேட்டு 10 நாளைக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி வெளியிடப்பட்டது என்டிஏனால. ஸோ நீட் யூஜி 2024 ரிசல்ட் நமக்கு ஜூன் 4ஆம் தேதி டிக்ளேர் பண்ணப்பட்டது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி. அடுத்து ஜூன் 5ஆம் தேதி அந்த ரிசல்ட் ஹைலைட்ஸ் வந்து ஹெட்லைன்ஸை உருவாக்குனுச்சு. தலைப்பு செய்திகள் ஃபுல்லாவே அந்த ரிசல்ட் ஹைலைட்ஸ் தான். நீட் 2024 ரிசல்ட் ஹைலைட்ஸ் என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 718 719 அப்படிங்கிற சாத்தியமற்ற 2 மார்க் வந்து மிகப்பெரிய ஹெட்லைனாக மாறுனுச்சு. 718 719 சாத்தியமில்லை. ஏன் ஒரு குழந்தை 180 கொஷினும் சரியாக ஆன்சர் பண்ணாங்கன்னா 720 மார்க். 180 கொஷினும் ஆன்சர் பண்ணி ஒரு கொஷின் தப்பானுச்சு அப்படின்னா 4 மார்க் போய் தப்புக்கு -1 போய் அவங்களோட மதிப்பெண் 715 மாறிடும். இல்லை ஒரு குழந்தை 180 கொஷின் அட்டன் பண்ணல 179 கொஷின் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 716 அவங்க மார்க் இருக்கும். அப்போ 720க்கு அடுத்த மார்க் அப்படிங்கிறது 716 715 இருக்கதா வாய்ப்புகள் இருக்கே தவிர 718 19ங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்கில் வாய்ப்பே இல்லை. ஸோ இது தலைப்பு செய்தியாக நிறைய இடத்துல வந்தது. அண்ட் நிறைய கல்வியாளர்களும் இது தவறான முறை, இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு வாதிட ஆரம்பித்தாங்க.
அப்போ தான் என்டிஏ கிட்டேருந்து ஒரு ரிப்ளை, ஃபாஸ்ட் ரிப்ளை வந்துச்சு ட்விட்டரில். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் கிரேஸ் மார்க் இஷ்யூ பண்ணியிருந்தோம், கருணை மதிப்பெண்கள் கொடுத்துருந்தோம், அந்த கருணை மதிப்பெண்கள்னால தான் 718 719 சாத்தியமானுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்டிஏ கிட்டேருந்து வருது. இது இன்னும் பூதாகரமாக ஆணுச்சு. என்ன அப்படின்னா, கருணை மதிப்பெண்ணா, கிரேஸ் மார்க்ஸா, கிரேஸ் மார்க்ஸ் எதுக்காக கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, எந்த விதத்தில் எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்டிஏ பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த 1563 பேர் கோர்ட்டில் போய் கேஸ் பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரில் குளறுபடி ஏற்பட்டு நாங்கள் மாற்றி கொடுத்ததுனால திருப்பி சரியான கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்க எக்ஸாமை எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படி டைம் ஆனதுனால நாங்கள் வந்து அவங்களுக்கு கோர்ட்டில் கேஸோட வேர்டிக்ட் படி கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதற்கு ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம், மவுஸில் ப்ராப்ளம், டெக்னிக்கல் எரர்னால டைம் ஆனவங்களுக்கு டைம் லாஸ்க்கு மார்க் கொடுங்க, இது மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு ஒத்து வராது, அதற்கு இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் இருக்குது. ஆனால் அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி இவங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள், கருணை மதிப்பெண்கள் சுப்ரீம் கோர்ட் ஆணையின் படி கொடுத்தோம் அப்படின்னு என்டிஏ பதில் சொல்லியிருந்தாங்க. பட் இது சம்பந்தமாகவும் இந்த கருணை மதிப்பெண்கள் அதுக்கு முன்னாடியே பேப்பர் லீக் மே 4ஆம் தேதி ஆரம்பிச்சுது, அந்த மே 4ஆம் தேதியே பேப்பர் லீக் ஆனது, இதையும் சொல்லி இதெல்லாம் நமக்கு வந்து கேஸாக பதிவு செய்யப்பட்டது. அப்படி கேஸாக பதிவு பண்ணப்படும் போது ஜூன் 14ஆம் தேதி இந்த கேஸ் 7 ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் எக்கச்சக்கமான பேர் போய் கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் எல்லாம் ஒன்றா இணைச்சி சுப்ரீம் கோர்ட் விசாரித்து ஜூன் 14 ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது என்டிஏ சென்ட்ரல் பதிலளிங்க இந்த கேஸ்க்கெலாம் அப்படின்னு சொன்னதுக்கு என்டிஏவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண்களை நீக்கிட்டோம், இப்போ அவங்களுக்கு ரீநீட் வைக்கிறோம். இந்த 1563 பேர் மட்டும் விருப்பப்பட்டவங்க நீட் எழுதிட்டோம், ரீநீட் எழுதிட்டோம், விருப்பம் இல்லைன்னா கிரேஸ் மார்க் இல்லாமல் எவ்வளோ மார்க்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டு ரீநீட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஜூன் 23 ரீநீட் நடக்குது, ஜூன் 30 ஃபைனல் ரிசல்ட் வருது. இதில் நமக்கு எல்லாருக்குமே ரேங்க் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் மாறும்போது 1563 பேருக்கு மதிப்பெண்கள் மாறும்போது ரேங்க்ல சேஞ்சஸ் வரும். பாஸ் மார்க்கில் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஸ் மார்க் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 164 மார்க்கு, அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2 பேருக்குமே 164 மார்க்கு, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரிசர்வ்டாக இருந்தாங்கன்னா 146 மதிப்பெண்கள், ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்து அவங்களா இருந்தாலும் ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசி எஸ்சி எஸ்டியில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி 129 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி என்டிஏ அறிவிச்சிருந்தாங்க. அதில் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வந்தால் 1 or 2 மார்க் பாஸ் மார்க்கில் சேஞ்சஸ் வரலாம். இப்போது நமக்கு ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. என்டிஏவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜூலை 6 நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நமக்கு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜூலை 8ஆம் தேதி இந்த பேப்பர் லீக் சம்பந்தமான கேஸுக்கான மறு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடக்க போகுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்து கேஸு அடுத்த ஹியரிங் ஜூலை 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த, நிறைய வந்து ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய, அதிருப்திகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நீட் 2024 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைம் லைன். ஜூலை 8ஆம் தேதி நெக்ஸ்ட் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீட் 2024 டைம் லைன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.